டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வர இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு. அதில் வந்து யூஜிடிஆர்பிக்கான தேர்வு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதனுடைய ரிசல்ட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல குவாலிஃபை ஆன நபர்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் அப்படின்றது உங்களுடைய ரிசல்ட்டில் உங்களுடைய பெயரில் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நேம் லிஸ்ட் கொடுக்கல, ஒன்லி ரோல் நம்பர் மட்டும்தான். ரோல் நம்பர் அவங்களோட மார்க் அப்படின்றது எல்லாருடைய மதிப்பெண்களும் இதில் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேஜுக்கு வந்து அவங்க மார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 100, 112, இங்கே ஒரு 100, 112 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரேர். அதாவது 1-2 நபர்கள் தான் இவ்வளோ மார்க் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் நபர்கள் எல்லாருமே ஆவரேஜ் மார்க்காக தான் வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாடி கொடுத்த கட் ஆஃப் அப்படின்றத விடவும் கம்மியான மதிப்பெண்கள் வர்றதுக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரிசல்ட்டும் பார்த்துட்டோம், அதை செக் பண்ணி பார்த்தாச்சு. இவ்வளோ பேஜஸில் விரல் விட்டு என்ற நபர்கள் தான் 100க்கு மேலேயே மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கும் ப்ளஸ் அதை விட ஒரு 10 மதிப்பெண்கள் சேர்த்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 இந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சுனாலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60க்கு கீழே 70க்கு கீழே அப்படின்னா, அதாவது நார்மல் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கும்போது பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்துட்டு 70க்கு கீழே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 60க்கு மேலே இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு போதும். அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். 60-70 தான் 90% மார்க் வந்து இருக்குது. அவ்வளோதான். 1-2 நபர்கள் தான் ஒரு 70-80 அந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்காங்க. 70-80 ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அதே போல் தான் 90-100லாம் ரொம்ப ரேர். எங்கேயாவது 1-2 தான் இருக்குது. ஸோ அதுலேயும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90-100 வாங்கினவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதை விடவும் முக்கியமானது, இப்போ 90-100 வாங்கினவங்க உங்கள் கம்யூனிட்டியில் வரணும், அது ஒன்று இருக்குது. உங்கள் சப்ஜெக்டில் வரணும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கால்குலேட் பண்ணி பார்க்குறதுல தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கம்மியாக வரும் அப்படின்னு. இப்போ பிசியில் ஒரு 5 பேர் வந்து 100 வாங்கியிருக்கலாம், அல்லது எம்பிசியில் ஒரு 5 பேர் வந்து 100 வாங்கியிருக்கலாம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட ஜென்ரல் கேட்டகரியில் போயிடுவாங்க. கம்யூனிட்டியிலே வரமாட்டாங்க. இதுக்கு கீழே இந்த 100க்கு கீழே வாங்கியிருக்கிறவங்க தான் அவங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து வருவாங்க. ஏன்னா மீதி பேர் எல்லாருமே ஜென்ரல் கோட்டாலேயே போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறோம் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் வரும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ கொடுத்துருக்கிற மதிப்பெண்களை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதே போல் பார்ட் ஏலையும் நிறைய நண்பர்கள் டிஸ்குவாலிஃபைடு, ஃபெயில் ஆகிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அதுவும் என்ன காரணம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது வந்து வெப்சைட்டில் தான் இருக்குது இந்த ரிசல்ட்டும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க ஒரு முறை. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.